பரிதாபங்கள். கோபி சுதாகருடைய நிலைமை வந்து இப்போ பரிதாபமாக இருக்குது. வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அவங்க நீக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, திரு மார்க்கண்டேயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் பேசும்போது முதலமைச்சர் குறித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை வந்து மேடை பேச்சில் விழா எலும்பை உடைப்பேன்னு சொல்லி பேசி அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கைதை தொடர்ந்து அவருடைய மகன் வந்து பத்திரிகைகளை சந்தித்து பேசும்போது legislators within the assembly, their heads are rolling down. People have given their verdict. அதே மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜில் கோபி சுதாகர் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சி பரிதாபங்களில் டிஆர்பி ராஜா, முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து அதை வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு கண்டனம் தெரிவித்ததுனால அந்த பகுதி வந்து நீக்கம் செய்யப்பட்டது. குறிப்பாக திமுக முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா பரிதாபங்கள் கையாண்டதை பார்க்க அருவருப்பாக இருக்கிறது. நகைச்சுவைன்னு சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம்பு இருக்குது, அந்த வரம்பை அவங்க மீறக்கூடாதுன்றது தான் தகவல். இதை வந்து இந்த பரிதாபங்கள் ரோஸ்ட்டுன்ற பேரில் வந்து யூடியூபர்ஸ் வந்து அதை வந்து பேசியிருக்காங்க. காரணம், கடந்த காலத்தில் வந்து யூடியூபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பல நிகழ்ச்சியில் வரம்பு மீறி இருக்கிறாங்க. இதே இந்த டிவி காட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணது நான் பண்ணியிருக்கிறேன், இப்போவும் பண்ணுறேன், நேற்றும் பண்ணேன், 6 மாதத்துக்கு முன்னாடியும் பண்ணேன், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நான் பண்ணுறேன். அந்த தவறை உணர்ந்துட்டாங்க, அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ என் கேள்வி ஒன்று தான் கேட்டால், தம்பி மைனர்கிட்ட டைரெக்டாக கேட்குறேன், நெஞ்சில் மனசாட்சியோடு பேசுங்க. குறித்து பேசும்போது விஷால் யூஸ் பண்ணி அட்டி போட்ட காண்டம் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி பேசின அந்த வீடியோவும் இருக்குது. வேங்கவேல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பரிதாபங்கள். கோபி சுதாகருடைய நிலைமை வந்து இப்போ பரிதாபமாக இருக்குது. கடந்த 2 நாட்களாக வந்து ஒரு பெரிய சர்ச்சை, அந்த சர்ச்சையை வந்து சற்று ஓய்ந்திருக்கு. என்னென்னா, வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அவங்க நீக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி திரு மார்க்கண்டேயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் பேசும்போது முதலமைச்சர் குறித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை வந்து மேடை பேச்சில் விழா எலும்பை உடைப்பேன்னு சொல்லி பேசி அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கைதை தொடர்ந்து அவருடைய மகன் வந்து பத்திரிகைகளை சந்தித்து பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒரு ஆவேசமாக கொந்தளிப்பாக, அதாவது ஒரு தந்தை கைது செய்யப்பட்டிருந்தால் ஒரு இயல்பாக ஒரு மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோபம் கொந்தளிப்பு வருமோ அந்த கொந்தளிப்பை வந்து அவர் கொட்டியிருந்தார். அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜில் கோபி சுதாகர் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சி பரிதாபங்களில் சுதாகர் அவர்கள் பேசி அந்த காட்சியை வந்து வெளியாகி அது ஒரு பெரிய சர்ச்சையாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை டிஆர்பி ராஜா, முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து அதை வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு கண்டனம் தெரிவித்ததுனால அந்த பகுதி வந்து நீக்கம் செய்யப்பட்டது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி தான் இப்போ எழுது. இந்த இடத்துல வந்து உள்ளபடியே வந்து கடந்த காலத்தில் வந்து இந்த கோபி சுதாகருக்கு வந்து பல அரசியல் தலைவர், கட்சி தலைவர்களில் பலரையும் வந்து ஒரு நையாண்டி, ஒரு கேலி கிண்டல்ன்ற மாதிரி வந்து அதை மாதிரி பாடி லாங்குவேஜில் பேசியிருக்கிறாங்க. அது வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவங்க வந்து விட்டா மாதிரி தெரியல, எல்லாரையுமே பேசியிருக்கிறாங்க. அது ஒன்றா அதில் தவிர்த்த நபர் வேணால் வந்து ஒரு வேளை வந்து திரு உதயநிதி அவர்கள் இருக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், இந்த சைகை, இந்த தேர்தல் நேரத்தில் செய்த அந்த சைகை கூட வந்து அவர் வந்து செஞ்சுருக்காங்க அவங்க. சரி, இதை வந்து பெரிய உள்நோக்கம் வந்து நம்ம அதில் வந்து கற்பிக்க முடியாது. ஆனாலும் தவறு தான் இவர். ஏன்னா இது வந்து ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு, துயரமான நிகழ்வு ஒரு குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவங்க தந்தையின் போது. மகன் வந்து கொந்தளிக்கும் போது அதை வந்து நீங்கள் வந்து நையாண்டியாக வந்து கேலி கிண்டல் பண்ணுறது தப்புன்னு சொல்லி அதை முன்னாள் அமைச்சர் வந்து டிஆர்பி ராஜா வந்து கண்டித்ததை வந்து தொடர்ந்து இவங்க நீக்கியிருக்காங்க. இப்போ என் கேள்வி ஒன்று தான், சரி, இது வந்து உள்ளபடியே தவறு, நம்ம அதை வந்து ஏற்க முடியாது. ஒரு துக்கம் துயரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த நடவடிக்கையை வந்து அதை வந்து காட்சிப்படுத்தி கேலி பண்ணுறதுன்றது, கிண்டல் பண்ணுறதுன்றது, நையாண்டி பண்ணுறது, அது நகைச்சுவைன்னு சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வரம்பு இருக்குது, அந்த வரம்பை அவங்க மீறக்கூடாதுன்றது தான் தகவல். இது நாமளும் சேர்ந்தே கண்டிக்கிறோம். இப்போ அவங்க அதை நீக்கிட்டாங்க, அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி தான் கேட்டேன், இதை வந்து இந்த பரிதாபங்கள் ரோஸ்ட்டுன்ற பேரில் வந்து யூடியூபர்ஸ் வந்து அதை வந்து
பேசியிருக்காங்க. தம்பி மைனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் போட்டு கடந்த காலத்தில் அவங்க செய்த சில தவறுகள்லாம் வந்து இப்போ ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போடுறாரு. இப்போ நான் கேட்குறது ஒன்று தான் கேட்டால், இது உள்ளபடியாக அவங்க குற்றம் செய்திருந்தாங்கன்னா அது வந்து கடந்த திமுக ஆட்சியிலேயே அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, அதை செஞ்சுருக்கலாமே. ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, அது ஒரு பக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு யூடியூப் ப்ரோடக்ட்ஸுக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. அதாவது ஒரு யூடியூப்பில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம்பு மீறல் நடந்திருக்கு, அப்படியான நிகழ்ச்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு வரம்பு மீறி வந்து அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது அந்த யூடியூப்பில் ஒரு நிகழ்ச்சியில் அப்படி சொன்னால் அதை கண்டிக்கிறதுக்கு வந்து யூடியூப் ப்ரோடக்ட்ஸுக்கு தகுதி இருக்கா? காரணம், கடந்த காலத்தில் வந்து யூடியூப் ப்ரோடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பல நிகழ்ச்சியில் வரம்பு மீறி இருக்கிறாங்க. ஏன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் வந்து நீங்கள் சாடலையா, பத்திரிகையாளர்களை சாடலையா, அல்லது வந்து யாரை வந்து விட்டுருக்கீங்க? எல்லாரையுமே தான் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து இதே மைனர் வந்து அது யாராக இருந்தாலும் சரி, அது மைனராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மனசாட்சியோடு யோசிங்க. இப்போ வந்து கோபி சுதாகர் மேலே குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா அது சரியான குற்றச்சாட்டு தான். ஆனால் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கள். இங்கே என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் பயணிக்கிற பல பேர் வந்து அப்படியே 100% யாரும் எத்திக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இது வந்து இதை ஒத்துக்கிறதுக்கு வந்து துணிச்சல் வேணும். நான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% நான் வந்து யூடியூப்பில் பயணிக்கிறேன், நான் வந்து எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து நகைச்சுவைக்கு இடமே இல்லை வேறு இது. ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸை மெயின்டைன் பண்ண. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு வன்மத்தோட பழி தீர்க்கணுன்ற நோக்கம் வந்து கிடையாது. நம்ம எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடியது வந்து யூடியூப் ப்ரோடக்ட்ஸ்க்கு பொருந்தாது. பொதுவாக விமர்சனங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வன்மத்தோடு பேசுகிறது கிடையாது. இதே இந்த டிவி காட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணது நான் பண்ணியிருக்கிறேன், இப்போவும் பண்ணுறேன், நேற்றும் பண்ணேன், 6 மாதத்துக்கு முன்னாடியும் பண்ணேன், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நான் பண்ணுறேன். இதில் பாரபட்சம்லாம் வந்து பார்க்குறது கிடையாது. ஆனால் எந்த வன்மமும் கிடையாது, வன்மத்தோடு யார். அதே மாதிரி தான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த தம்பிங்க இருக்கிறாங்களா நம்ம கோபி சுதாகர், எதுவும் அவங்க வன்மத்தோடு எதுவும் பண்ணவே இல்லையே. அவங்க போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் எப்படி வந்து வட இந்தியர்களை வந்து எப்படி கேலி கிண்டல் பண்ண ஒரு வீடியோ போட்டாங்களா, அது மாதிரி வந்து பல முன்னாள் அமைச்சர்களாகட்டும் அல்லது வந்து பத்திரிகையாளர்களாகட்டும், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே பத்திரிகையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா ரங்கராஜ் பாண்டே கூட சமீபத்தில் வந்து ஒரு நகைச்சுவை சில காட்சிகள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் யாரையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வன்மத்தோடு பண்ணதில்லை, நகைச்சுவையாக பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது ரசிக்கும்படியாக தான் இருக்கும். அவங்க வந்து அதை வந்து கடந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அது தொடர்ச்சியாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். கடந்து போயிடுவாங்கன்னா ஒரு வன்மத்தோடு தொடர்ச்சியாக ஒருத்தரை வந்து காயப்படுத்தணுன்ற நோக்கம்லாம் இருக்காது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேச்சை ஒன்று நான் சொல்கிறேன், என்னையே கூட நான் உதாரணம் சொல்கிறேன், வன்மத்தோடு யாரையும் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கணுன்ற அந்த நோக்கம்லாம் வந்து கனவுல கூட நான் நினச்சது கிடையாது. இங்கே எல்லாருடைய வீடியோவும் தான் நான் பார்க்குறேன். நம்மளை கணிக்க முடியாதா? இவ்வளோ காலம் வந்து நமக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இதே தம்பி மைனர் பேசினாலும் சரி, சாட்டை துரைமுருகன் பேசினாலும் சரி, மாரிதாசன் பேசினாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் என்ன உள்நோக்கம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கணிக்க முடியும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோபி சுதாகருக்கு வந்து வன்மம் கிடையாது, ஆனால் அவங்க பேசுகிறது தவறு தான். அந்த தவறை உணர்ந்துட்டாங்க, அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ என் கேள்வி ஒன்று தான் கேட்டால், இதை வந்து ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது கோபி சுதாகரை ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து யூடியூப் ப்ரோடக்ட்ஸுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். காரணம் என்னென்னா, எத்தனை காணொலிகள் வன்மத்தோடு நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க. தம்பி மைனர்கிட்ட டைரெக்டாக கேட்குறேன், நெஞ்சில் மனசாட்சியோடு பேசுங்க, நெஞ்சில் கை வச்சு பேசுங்க. எத்தனை வீடியோக்கள் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேரை கிண்டல் அடிச்சிருப்பீங்க, எத்தனை பேர்கிட்ட எந்த மாதிரியான லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஆபாசமான அறிவுக்கு தகுந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறேன், குறித்து பேசும்போது விஷால் யூஸ் பண்ணி கழட்டி போட்ட காண்டம் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி பேசின அந்த வீடியோவும் இருக்குது. இது நியாயமா? இது டிஆர்பி ராஜாவுக்கு தெரியாதா? முன்னாள் அமைச்சருக்கு நான் கேட்குறேன். இவ்வளோ பொங்குறீங்கள்ல, டிஆர்பி ராஜாவை தான் நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன். முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு தான் இந்த கேள்வி. நீங்கள் வந்து பரிதாபங்கள் சுதாகர் கோபியை வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, இந்த கேள்வி வந்து நியாயமானது. ஒரு குழந்தையோட குமுறல், வேதனை, வருத்தம், இதை வந்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணது தவறுன்னு சொல்கிறீங்களே, நானும் சேர்ந்தே சொல்கிறேன், உங்களோட சேர்ந்தே சொல்கிறேன், தவறு.
ஆனால் இந்த யூடியூப் புரோட்டஸ் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய, அதாவது திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் புரோட்டஸ். அந்த யூடியூப் புரோட்டஸ் வந்து அந்த மைனர் தம்பி வந்து எத்தனை வீடியோக்களை எவ்வளோ பேசியிருக்கிறாரு கடந்த காலத்தில். நாங்களும் பேசியிருக்கிறோம், வன்மமே இருக்காது. ஆனால் நீங்கள் பேசுகிறதுல வன்மம் இருக்குது. அருவருக்கு தகுந்த எல்லை மீறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடும் சொற்கள் வேறு, ஆபாச சொற்கள் வேறு. இங்கே கடும் சொற்களும் ஆபாசம், கடும் சொற்களை நானும் கூட பேசியிருக்கிறேன். ஆனால் வன்மம் கிடையாது. நீங்கள் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடும் சொற்களை தாண்டி ஆபாச வார்த்தைகள். அந்த ஒரு வார்த்தை போதும். விஷால் பயன்படுத்தி வீசி எறிந்த காண்டம் மாதிரி இருக்கிறாரு வார்த்தை இருக்குது, அப்படியே இருக்குது. நானே அதை பார்த்து அதை கேட்டுட்டு இப்படி கூட ஒருத்தர் பேச முடியுமான்னு. இதெல்லாம் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. நான் டைரெக்டாக சொல்கிறேன், யூடியூப்கிட்ட சொல்கிறேன், ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நியாயமாக பேசுங்க. இங்கே எல்லாரும் பேசுகிறோம், இங்கே எல்லாரும் பேசுகிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 100% எத்திக்ஸோடு பேசுறதில்ல. யூடியூப் புரோட்டஸ் மட்டும் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பொதுவான ஒரு கருத்தாகவே நான் சொல்கிறேன். யாருமே வந்து இந்த யூடியூப்பில் பயணிக்கிற வந்து பெரும்பாலான வந்து 99% பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்திக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஏன் 100% சொல்ல முடியும், யாரும் எத்திக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஆனாலும் ஒரு மினிமம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மினிமம் கேரண்டியாவது இருக்குது, அல்லது மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் 100% கேரண்டி கொடுக்க முடியாது. யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே உள்நோக்கம் வன்மம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது வன்மத்தோடு பேசுகிறாங்களா? இப்போ கோபி சுதாகருக்கு வன்மம் இருக்கா? கிடையாது. அவங்க ஏதோ வழக்கமாக பேசுகிற மாதிரி வந்து அந்த காட்சியை போட்டாங்க. இப்போ அது தவறு சொன்னால் அதை நீக்கிட்டாங்க. ஆனால் இந்த தவறு சுட்டி காட்டுறதுக்கு யூடியூப் புரோட்டஸுக்கு தகுதி இருக்காங்க. அதுதான் இப்போ இந்த காணொலியோட நோக்கமே. இது வந்து டிஆர்பி ராஜாவுக்கு தெரியாதா? டிஆர்பி ராஜா சர்டிஃபிகேட் கொடுப்பாரா? யூடியூப் புரோட்டஸ் வந்து வெரி குட், உங்களுடைய காணொலிக்கு அதான் யூடியூப் புரோட்டஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாரா? டிஆர்பி ராஜா நீங்கள் வெல்டன், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் நிகழ்ச்சியை, அப்படி சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்கு வலிக்குதுன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு யூடியூப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து கண்டிக்கிறீங்க, ஆட்சேபம் தெரிவிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற, அதாவது நான் சொல்கிறது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய யூடியூப் புரோட்டஸோட அந்த அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்குது, அது ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் அவங்க பேசலையா? அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போயிடுவீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதனால் வந்து இதுக்காக நான் வந்து கோபி சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது சரின்னு சொல்லலை. ஆனால் அவங்க பேசுகிறது வந்து ஒரு நகைச்சுவைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்க வந்து அதை உள்ளபடியாக அதை பேசியிருக்கக்கூடாது. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அது ஒரு குழந்தைத்தனமாக சொல்கிறார் இல்லையா டிஆர்பி ராஜா, அவருக்கு இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு கதை சொல்லணும். நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த குழந்தை கூட வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது இன்னொரு குழந்தைய சீண்டி இருக்குது. அதாவது அமைச்சருடைய மகன் பேசும்போது கூட நான் எங்கள் அப்பா கூட இருக்கிறேன், உங்கள் மகன் வந்து உங்கள் கூட வந்து இல்லைன்றதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த ஜேசன் சஞ்சய் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா குறித்து தான் பேசுகிறாரு. ஸோ இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் தான். அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி பேசியிருக்கூடாது. அதாவது நான் சொல்லக்கூடியது சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த மகன் வந்து பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கூடாது. நான் எங்கள் அப்பா கூட இருக்கிறேன், உங்கள் மகன் உங்கள் கூட இருக்கிறானான்னு ஒரு கேள்வி எழுப்பினார் இல்லையா, அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து நான் கோபி சுதாகர் பேசினது சரின்னு சொல்லலை. டிஆர்பி ராஜா வந்து ஒரு நியாயவாதியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிக்கிறாருன்னா அப்படியே யூடியூப் புரோட்டஸோட அந்த நிகழ்ச்சிகளை கொஞ்சம் பாருங்கள். அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பாருங்கள். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்தது சரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குமுறலை, ஒரு வேதனையை, ஒரு கண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகைச்சுவையாக ஆக்கக்கூடாது, அது கரெக்ட். ஆனால் அதை கண்டிப்பதற்கு யூடியூப் புரோட்டஸுக்கு தகுதி இருக்கா? கடந்த காலத்தில் நீங்கள் பேசாத பேச்சா? நீங்கள் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்களா? நெறிகளை மெயின்டைன் பண்ணுறீங்களா? உங்களுடைய வந்து யாரை நீங்கள் விட்டுருக்கிறீங்க? அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அதை பொதுத்தளத்தை வந்து திமுகவுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவ்வளோ பேரை பேசுகிறீங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லிஸ்ட்டே போடலாம். நாம் தமிழர் கட்சியும் அதில் சீமானையும் சரி, சாட்டை துறைமுருகனும் இவ்வளோ நீங்கள் வந்து கடந்த காலத்தில் எவ்வளோ பேசியிருக்கீங்கன்னு பாருங்கள். எவ்வளோ ஆபாசம், எவ்வளோ அருவருக்கு தகுந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து சரியானதாக இருக்கா? அப்போ உங்களை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல.
யூடியூப் புரோட்டஸை ரோஸ்ட் பண்ண முடியாதா? இது மட்டும்தான் நான் கேள்வியாக வைக்கிறேன். அதனால் எல்லா காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது. அதனால் பதில் பேசுறதுக்கு ஆள் இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போதும் நாங்கள் பேசணும், அதிகாரத்தில் இருந்து இறங்கின பிறகும் நாங்கள் பேசுகிறோம். அதுக்கு காரணம் எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய இயக்கம் இருக்குன்ற அந்த மமதையில் வந்து மைனர் வந்து பேசக்கூடாது. மனசாட்சியோடு பேசணும். இங்கே இந்த யூடியூப்பில் பயணிக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரிய நான் நினைக்கிறேன். நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி தான். பரிதாபங்கள் சுதாகர் கோபியை கண்டிக்கிறதுக்கு மைனருக்கு, யூடியூபர்ஸ் மைனருக்கு தகுதி இருக்கா? எப்படி அந்த தகுதி வந்தது? நீங்கள் பேசாத பேச்சா? நீங்கள் பேசாத ஆபாச அறுவருக்கு தகுந்த பேச்சுக்கள் நீங்கள் பேசலையா? மனசாட்சியோடு பேசுங்க. யாருக்கு மனசாட்சி இருக்கோ இல்லையோ வந்து டிஆர்பி ராஜா அவர்களுக்கு மனசாட்சியோடு யோசிக்கிட்டேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி சரியா தவறான்ட்டு. உள்ளபடியே நீங்கள் வந்து கண்டித்தது சரியானது. ஒரு பக்கம் கண்டிச்சிட்டிங்க சார், அவங்கள நீக்கிட்டாங்க. ஆனால் அப்படியே வந்து யூடியூப் புரோட்டஸோட அந்த அவங்களோட நிகழ்ச்சியை கொஞ்சம் பாருங்கள். அது எப்படி செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் அந்த நிகழ்ச்சியை மட்டும் பார்க்குறீங்க, ஏன் யூடியூப் புரோட்டஸ் நிகழ்ச்சியை பார்க்குறது இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எத்திக்ஸோட நெறிகளோடு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகளை வந்து பதிவு செய்கிறாங்களா? அதனால் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், உங்கள் பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் மட்டும் இந்த கண்ணை வந்து திறந்து வைக்கிறீங்களே, 2 பக்கம் திறந்து பாருங்கள். இந்த சைடும் கொஞ்சம் பாருங்கள். பரிதாபங்கள் பார்க்கும்போது யூடியூப் புரோட்டஸும் கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.